என் அன்பு குழந்தைகளே, நீங்கள் இந்த தருணத்தில் இங்கே இருக்கிறீர்கள் என்றால் அது ஒரு தற்செயலான நிகழ்வு அல்ல. உங்கள் உள்மனத்தின் ஆழத்திலிருந்து எழுந்த ஒரு அழைப்பின் காரணமாகத்தான் இந்த செய்தி உங்கள் முன் வந்துள்ளது. இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையில் மூழ்கி ஓடிக்கொண்டிருக்கும் வேளையில் சரியாக இந்த நொடியிலே நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்கிறீர்கள் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணம் நான் தான். உங்கள் ஆன்மா என்னை அழைத்தது. அதற்கான பதிலாகவே நான் இப்போது உங்களுடன் பேசுகிறேன். உங்கள் இதயத்தில் நீண்ட காலமாக ஒரு கேள்வி பாரமாக அமர்ந்திருப்பதை நான் அறிவேன். அது இன்னும் முழுமையாக வார்த்தைகளாக உருவாகாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் உள்ளத்தில் ஒரு உணர்வு தெளிவாக இருக்கிறது. ஏதோ ஒன்று மாற வேண்டும். நீங்கள் இவ்வளவு காலமாக உழைத்ததும் காத்திருந்ததும் பொறுமையுடன் தாங்கியதும் வீணாக போகவில்லை என்பதற்கான ஒரு சின்ன அசைவை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வர வேண்டும் என்ற ஏக்கம் உங்கள் மனதை அமைதியில்லாமல் செய்திருக்கலாம். அதிகாலையில் நீங்கள் விழிக்கும்போது நம்பிக்கைக்கு பதிலாக ஒரு கனமான பாரம் உங்கள் நெஞ்சில் அமர்ந்திருக்கலாம். இன்றும் எதுவும் மாறவில்லையே என்ற எண்ணம் உங்கள் மனதை சோர்வடைய செய்திருக்கலாம். நீங்கள் வெளியில் வலிமையாக இருப்பதைப் போல நடித்தாலும் உள்ளுக்குள் ஒரு சோர்வு உங்களை நெகிழ செய்திருக்கலாம். அந்த சோர்வையும் அந்த அமைதியான கண்ணீரையும் நான் அறிவேன். நீங்கள் யாரிடமும் சொல்லாத அந்த வலிகளும் என் பார்வையிலிருந்து ஒருபோதும் மறைந்ததில்லை. இந்த தருணத்தில் நான் உங்களுக்கு ஒரு சத்தியத்தை தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். இத்தனை நாட்களாக நீங்கள் சோர்வின்றி தாங்கி பிடித்த உங்கள் பொறுமை வீணாகப் போகவில்லை. நீங்கள் நம்பிக்கை இழந்த தருணங்களிலும் இனி முடியாது என்று நினைத்த நேரங்களிலும் கூட உங்கள் வலிமையும் உங்கள் உண்மையான முயற்சியும் கணக்கில் எடுக்கப்படாமல் போகவில்லை. நீங்கள் அமைதியாக இருந்தாலும் உங்கள் ஆன்மா தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருந்தது. இன்று நீங்கள் இங்கே வந்ததற்கு ஒரு பெரிய காரணம் இருக்கிறது. ஏனெனில் உங்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்த இந்த நீண்ட அமைதி, இந்த மௌனம், இந்த காத்திருப்பு, இவை அனைத்தும் ஒரு தண்டனை அல்ல. இது ஒரு ஆயத்தம். இந்த காலத்தின் உண்மையான அர்த்தத்தை நீங்கள் இப்போது புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உங்கள் அமைதியின் பின்னால் மறைந்திருக்கும் காலத்தின் இரகசிய ஆற்றலை நான் இப்போது உங்களுக்கு வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறேன். இந்த உலகம் உங்களுக்கு காத்திருப்பது வீண் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். பிரபஞ்சத்தில் எதுவும் வீணாவதில்லை. நீங்கள் எங்கோ ஒரு இடத்தில் சிக்கி நிற்கிறீர்கள் என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் உண்மையில் நீங்கள் அங்கே சிக்கவில்லை. நீங்கள் ஆழமாக வேர்பிடித்துக் கொண்டிருந்தீர்கள். வெளியில் எந்த மாற்றமும் இல்லை என்று தோன்றிய அந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையின் அடித்தளத்தை நான் அமைத்துக் கொண்டிருந்தேன். என் அன்பு குழந்தையே, நீ இத்தனை நாட்களாக காத்திருந்த அந்த காலத்தை நீ பலமுறை ஒரு தண்டனை போலவே உணர்ந்திருக்கலாம். நான் என்ன தவறு செய்தேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்ற கேள்விகள் உன் மனதில் மீண்டும் மீண்டும் எழுந்திருக்கலாம். நீ உன் முயற்சியில் குறைவாக இருந்ததாகவும் உன் தகுதியில் ஏதோ குறையிருப்பதாகவும் உன்னை நீயே சந்தேகப்பட்டிருக்கலாம். ஆனால் நான் இப்போது உனக்கு மிகத் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். அந்த காத்திருப்பு உன்னை கைவிட்டதற்கான அடையாளம் அல்ல, அது உன்னை பாதுகாத்ததற்கான அடையாளம். நீ உன் வாழ்க்கையில் விரும்பிய பல விஷயங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் கிடைக்கவில்லை என்று நினைத்திருக்கலாம். வேலை, உறவு, வெற்றி, அங்கீகாரம், இவை அனைத்தையும் நீ விரும்பிய போதும் அது உன் கைக்கு வராததால் நீ உடைந்து போன தருணங்கள் உண்டு. ஆனால் நீ புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்றால், அந்த நேரத்தில் நீ விரும்பிய விஷயங்கள் உனக்கு கிடைத்திருந்தால் அவை உன்னை உயர்த்தாமல் உன்னை உடைத்திருக்கவும் கூடும். உன் மனமும் ஆன்மாவும் அதை சுமக்கும் அளவிற்கு அப்போது இன்னும் தயாராக இல்லை. இந்த காத்திருப்பு ஒரு தடை அல்ல, அது ஒரு அரண். உன் வாழ்க்கைக்குள் நீ இன்னும் தயாராகாத பாரங்களை நான் அனுமதிக்கவில்லை. உன் உள்ளம் வலிமை பெறும் முன் உன்னை சிதைக்கக்கூடிய சூழ்நிலைகளிலிருந்து நான் உன்னை விலக்கி வைத்தேன். நீ அதை இழப்பு என்று நினைத்தாய், ஆனால் அது பாதுகாப்பு. உனக்கு புரியாத பல விஷயங்களில் நான் உன் நன்மைக்காகவே இல்லை என்று சொன்னேன். இந்த காலத்தில் நீ உன்னை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்த்திருக்கலாம். உன்னை சுற்றியவர்கள் வாழ்க்கையில் முன்னேறி புதிய உயரங்களை அடைந்து மகிழ்ச்சியாக இருப்பது போல உனக்கு தோன்றியிருக்கலாம். அவர்கள் முன்னே செல்வது போலவும் நீ மட்டும் ஒரே இடத்தில் நின்று கொண்டிருப்பது போலவும் உணர்ந்திருக்கலாம். அந்த ஒப்பீடு உன் இதயத்தில் ஒரு ஆழமான வலியை உருவாக்கியிருக்கலாம். நான் மட்டும் ஏன் பின்தங்கிவிட்டேன் என்ற கேள்வி உன்னை இரவில் அமைதியின்றி வைத்திருக்கலாம். ஆனால் என் அன்பு குழந்தையே, அவர்களின் பயணம் வேறு, உன் பயணம் வேறு. ஒரே நேரத்தில் அனைவரும் ஒரே பாதையில் நடக்க வேண்டும் என்ற விதி இந்த பிரபஞ்சத்தில் இல்லை. அவர்களுக்கு சரியான நேரமாக இருந்த ஒன்று உனக்கு அதே நேரத்தில் ஒரு ஆபத்தான திருப்பமாக மாறியிருக்கலாம்.
அவர்கள் நடந்த பாதை அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தது. ஆனால் அதே பாதை உனக்கு சரிவாக இருந்திருக்கலாம். அதனால்தான் நான் உன்னை நிறுத்தினேன். நீ நிறுத்தப்பட்டதாக நினைத்தாய். ஆனால் உண்மையில் நீ வழி நடத்தப்பட்டாய். உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை என்று நீ நினைத்த அந்த நேரத்தில் உன் உள்ளத்தில் மிக முக்கியமான மாற்றங்கள் நடந்து கொண்டிருந்தன. நீ பொறுமையை கற்றுக்கொண்டாய். நீ ஆழமான சுய அவதானிப்பை பெற்றாய். நீ உன் வலிமையை வெளியில் தேடாமல் உன் உள்ளத்தில் கண்டறிய ஆரம்பித்தாய். இந்த உலகம் உன்னை எவ்வளவு தள்ளினாலும் நீ உள்ளுக்குள் உடையாமல் இருப்பது எப்படி என்று நீ கற்றுக்கொண்டாய். இந்த காத்திருப்பு உன்னை சிறிய வெற்றிக்காக அல்ல, பெரிய பொறுப்புக்காக உருவாக்கியது. ஒரு சாதாரண உயர்வுக்கு அல்ல, நிலைத்த உயரத்திற்கு உன்னை தயார்படுத்தியது. நீ இப்போது அடையப்போகும் வெற்றிக்கு உன் உள்ளம் உடைந்திருந்தால் அது உன்னை நிலைநிறுத்தாமல் வீழ்த்தியிருக்கும். அதனால்தான் இந்த காலம் நீட்டிக்கப்பட்டது. அதனால்தான் நான் உன்னை அவசரப்படுத்தவில்லை. இப்போது நீ இதை புரிந்து கொள்ள ஆரம்பிக்க வேண்டும். நீ காத்திருந்தபோது நீ புறக்கணிக்கப்படவில்லை, நீ தேர்ந்தெடுக்கப்பட்டு கொண்டிருந்தாய். நீ அமைதியாக இருந்த அந்த காலத்தை நீ வெளியில் ஒன்றும் நடக்காத காலமாக நினைத்திருக்கலாம். ஆனால் அந்த அமைதிதான் உன் வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய வேலைகளின் இடம். சத்தம் இல்லாத இடத்தில்தான் உண்மையான மாற்றங்கள் நிகழ்கின்றன. வெளியில் எதுவும் அசையவில்லை என்று தோன்றியபோது உன் உள்ளத்தில் நான் ஆழமான மாற்றங்களை உருவாக்கிக் கொண்டிருந்தேன். நீ அதை உணராமல் இருந்தாலும் உன் ஆன்மா அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு கொண்டே இருந்தது. இந்த உலகம் உனக்கு எப்போதும் வேகமாக ஓடு, உடனே சாதி, உடனே பெறு என்று சொல்லிக் கொண்டே இருந்தது. ஆனால் நான் உன்னை மெதுவாக நிறுத்தினேன். ஏனெனில் வேகமான மெற்றை உன்னை உயர்த்தாது, அது உன்னை சிதைக்கவும் செய்யலாம். அமைதி உன்னை பலவீனமாக்கவில்லை, மாறாக அது உன் பலத்தின் அடித்தளத்தை அமைத்தது. வெளிப்புற சத்தங்கள் அடங்கியபோது உன் உண்மையான உள்குரல் பேச ஆரம்பித்தது. இந்த அமைதி காலத்தில் நீ முன்பு தவிர்த்த கேள்விகளை எதிர்கொள்ள வேண்டிய நிலைக்கு வந்தாய். நான் யார்? என்னதான் என் உண்மையான மதிப்பு? நான் எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன்? போன்ற கேள்விகள் உன் மனதில் எழுந்திருக்கலாம். அந்த கேள்விகள் உன்னை குழப்பியிருக்கலாம். ஆனால் அவை உன்னை உடைக்கவில்லை, அவை உன்னை சுத்தப்படுத்தின. உன் வாழ்க்கையில் உண்மையில் தேவையில்லாத பல எண்ணங்கள், பழைய நம்பிக்கைகள், பயங்கள், இவை அனைத்தும் மெதுவாக உன் உள்ளத்திலிருந்து நீங்க ஆரம்பித்தன. நீ நினைத்திருப்பாய், நான் எதையும் சாதிக்கவில்லை என்று. ஆனால் உண்மையில் நீ உன்னை உருவாக்கிக் கொண்டிருந்தாய். உன் மனம் கூர்மைப்படுத்தப்பட்டது. உணர்ச்சிகளில் மூழ்கி உடைந்து போகும் பழைய பழக்கம் மெதுவாக மாறியது. நீ வலியை உடனே எதிர்வினையாக மாற்றாமல் அதை புரிந்து கொள்ள கற்றுக்கொண்டாய். தோல்விகளை ஒரு முடிவாக பார்க்காமல் ஒரு பாடமாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாய். இதுவே உன் புதிய வலிமை. இந்த மாற்றம் வெளியில் தெரியாது. ஆனால் இதுதான் நீடிக்கும் வெற்றிக்கான அடையாளம். இந்த காலத்தில் நீ உன்னை தாழ்த்திய பழைய குரல்களை எதிர்கொண்டாய். நீ தகுதியானவன் அல்ல, உனக்கு இது கிடைக்காது, மற்றவர்களுக்குத்தான் அதிர்ஷ்டம் என்ற எண்ணங்கள் உன் மனதில் பல முறை எழுந்திருக்கலாம். ஆனால் அந்த எண்ணங்களை உடனே நம்பாமல் அவற்றை கேள்வி கேட்க நீ கற்றுக்கொண்டாய். உன் மதிப்பு சூழ்நிலைகளால் தீர்மானிக்கப்படுவதில்லை என்பதை நீ மெதுவாக உணர ஆரம்பித்தாய். இந்த அமைதி காலம் உன்னை உணர்ச்சி வசப்பட்ட மனிதனாக அல்ல, உள் உறுதியுடன் நிற்கும் மனிதனாக மாற்றியது. நீ இன்னும் உணர்ச்சியுள்ளவன்தான். ஆனால் இப்போது உன் உணர்ச்சிகள் உன்னை ஆழவில்லை, நீ அவற்றை ஆழ ஆரம்பித்தாய். இதுவே உன்னை எதிர்காலத்தில் வரும் பெரிய சவால்களை தாங்கக்கூடியவனாக மாற்றுகிறது. என் அன்பு குழந்தையே, நீ அமைதியாக இருந்த இந்த காலத்தில் வெளியில் எதுவும் நடக்கவில்லை என்று நீ நினைத்திருக்கலாம். ஆனால் உன் உள்ளத்தில் நடந்த வேலை மிக ஆழமானது. நீ உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட பல காயங்களை மூடி வைத்துக்கொண்டு முன்னேற முயன்றாய். நேரம் சென்றால் அவை தானாகவே மறைந்துவிடும் என்று நீ நினைத்திருக்கலாம். ஆனால் குணமடையாத காயங்கள் மறைவதில்லை. அவை அமைதியாக உன் உள்ளத்தில் விஷமாக தேங்கிக் கொண்டே இருக்கும். அதனால்தான் நான் உன்னை நிறுத்தினேன். இந்த காலத்தில் நீ மறக்க முயன்ற நினைவுகள் மீண்டும் மீண்டும் உன் மனதில் எழுந்திருக்கலாம். ஒரு உறவில் ஏற்பட்ட துரோகம், நம்பிக்கை வைத்த இடத்தில் ஏற்பட்ட ஏமாற்றம், ஒரு முயற்சியில் கிடைத்த தோல்வி, இவை அனைத்தும் உன்னை மீண்டும் அந்த வலிக்குள் இழுத்திருக்கலாம். நீ அதை ஒரு பின்னடைவு என்று நினைத்தாய். ஆனால் அது ஒரு சிகிச்சை. குணமடைய வேண்டிய காயம் வெளியில் வர வேண்டிய தருணம் அது. நீ புரிந்து கொள்ள வேண்டும், வலி உன்னை அழிக்க வரவில்லை, அது உன்னை சுத்தப்படுத்த வந்தது.
நீ இதுவரை உன் கண்ணீரை பலமுறை அடக்கி வைத்திருக்கிறாய். நான் வலிமையானவன் என்று உன்னை நீயே கட்டாயப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். ஆனால் உண்மையான வலிமை என்பது வலியை மறைப்பதல்ல, அதை உணர்ந்து விடுவிப்பது. இந்த அமைதி காலத்தில் நீ உன் கண்ணீருக்கு அனுமதி கொடுத்தாய். அந்த கண்ணீர் பலவீனத்தின் அடையாளமல்ல, அது உன் ஆன்மாவின் சுத்திகரிப்பு. நீ சந்தித்த ஒவ்வொரு துரோகம், ஒவ்வொரு நிராகரிப்பு, ஒவ்வொரு தோல்வி, இவை அனைத்தும் உன் மதிப்பை குறைக்கவில்லை. ஆனால் நீ அதை உன் அடையாளமாக மாற்றிக்கொண்டாய். எனக்கு இப்படிதான் நடக்கும் என்ற எண்ணம் உன் மனதில் வேரூன்றியது. இந்த காலத்தில் அந்த பொய்யான அடையாளத்தை நான் மெதுவாக நீக்கினேன். உன் அனுபவங்கள் நீ அல்ல, நீ அவற்றை கடந்து வந்தவன். இந்த காலம் உனக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுத்தது. நீ எல்லாவற்றையும் உன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. எல்லாவற்றையும் உன் கைகளால் மட்டுமே சரிசெய்ய முடியும் என்ற மாயைதான் உன்னை அதிகமாக சோர்வடையச் செய்தது. நீ திட்டமிடலாம், உழைக்கலாம், ஆனால் முடிவுகளை என் நேரத்துக்கு ஒப்படைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஒப்படைப்புதான் உனக்கு அமைதியை கொடுத்தது. கட்டுப்பாட்டை விட்டுக் கொடுத்தபோது நீ தோற்றுவிட்டதாக நினைத்தாய். ஆனால் உண்மையில் நீ சுதந்திரமடைந்தாய். இந்த பழைய காயங்கள் குணமடைந்ததால்தான் உன் எதிர்கால வெற்றி இனி உன்னை பயமுறுத்தாது. நீ இனி சந்தேகத்துடன் அல்ல, நம்பிக்கையுடன் முன்னேற முடியும். உன் கடந்த காலத்தின் நிழல்கள் உன் எதிர்காலத்தின் வெளிச்சத்தை மங்கச் செய்யாது. அதற்காகவே இந்த காலம் தேவைப்பட்டது. என் அன்பு குழந்தையே, அமைதி காலம் முடிவடைகிறது என்பதை வெளியில் பெரிய சத்தங்களோ அல்லது அதிரடியான நிகழ்வுகளோ அறிவிப்பதில்லை. அது மெதுவாக, ஆனால் உறுதியாக உன் உள்ளத்தில் உணர்த்தப்படும். நீ சமீபகாலமாக உன் மனதில் ஒரு மாற்றத்தை கவனித்திருக்கலாம். முன்பு போல் குழப்பம் அதிகமாக இல்லை. வாழ்க்கை இன்னும் முழுமையாக மாறவில்லை என்றாலும் உன் உள்ளத்தில் ஒரு ஆழமான அமைதி உருவாகியிருக்கலாம். அதுவே முதல் அறிகுறி. நீ இதுவரை எப்போதும் பதில்களை வெளியில் தேடிக் கொண்டிருந்தாய். யாராவது சொல்ல வேண்டும், ஏதாவது அடையாளம் கிடைக்க வேண்டும், ஒரு நிகழ்வு நடந்தால்தான் நம்ப வேண்டும் என்று நினைத்தாய். ஆனால் இப்போது உன் உள்ளுணர்வு தெளிவாக பேச ஆரம்பித்திருக்கலாம். சில விஷயங்கள் சரி என்றும், சில விஷயங்கள் இனி உன் வாழ்க்கையில் தேவையில்லை என்றும் உன் உள்ளமே உனக்கு சொல்ல ஆரம்பித்திருக்கலாம். அது சத்தமாக பேசாது, ஆனால் அது பொய்யாகவும் பேசாது. இந்த காலத்தில் நீ சில விஷயங்களில் திடீரென ஆர்வத்தை இழந்திருக்கலாம். முன்பு உன்னை உற்சாகப்படுத்திய சில உறவுகள், பழக்கங்கள், கனவுகள், இவை அனைத்தும் இப்போது சுமையாக தோன்றியிருக்கலாம். அதே நேரத்தில் சில புதிய எண்ணங்கள், புதிய திசைகள் உன் மனதில் மெதுவாக உருவாகியிருக்கலாம். அவை இன்னும் முழுமையாக தெளிவாக இல்லாவிட்டாலும் அவற்றை பற்றி நினைக்கும்போது உன் உள்ளத்தில் ஒரு நிம்மதி இருக்கும். அதுவே நான் உன்னை அடுத்த நிலைக்கு அழைக்கும் விதம். நீ கவனித்திருக்கலாம், இப்போது நீ அவசரப்படுவதில்லை. எல்லாம் உடனே நடந்தாக வேண்டும் என்ற பதற்றம் குறைந்திருக்கிறது. நேரம் உன் எதிரியாக இல்லை என்ற உணர்வு உன் உள்ளத்தில் உருவாகியிருக்கிறது. இதுவே நீ வளர்ந்ததற்கான அடையாளம். நீ இனி பயத்தின் அடிப்படையில் முடிவுகளை எடுப்பதில்லை, அமைதியின் அடிப்படையில் முடிவுகளை எடுக்க ஆரம்பித்தாய். இது மிகப்பெரிய மாற்றம். ஏனெனில் அமைதியிலிருந்து எடுக்கப்படும் முடிவுகள் உன்னை தவறான பாதைக்கு அழைத்துச் செல்லாது. இந்த காலத்தில் நீ சில உண்மைகளை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கலாம். சில விஷயங்கள் முடிவடைந்து விட்டன என்பதை நீ இனி எதிர்க்கவில்லை. சில கதைகள் முடிந்துவிட்டன என்பதை நீ அமைதியாக ஏற்றுக்கொண்டிருக்கலாம். அது தோல்வி அல்ல, அது முடிவு. ஒரு கதையின் முடிவே அடுத்த கதையின் தொடக்கம். உன் உள்ளத்தில் இப்போது ஒரு உணர்வு உருவாகியிருக்கிறது. இப்போது நேரம் வந்துவிட்டது. நீ அதை தெளிவாக விளக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் நீ உணர்கிறாய். நீ நீண்ட நாட்களாக காத்திருந்த அந்த உள் அழைப்பு மீண்டும் எழுந்திருக்கிறது. இந்த முறை அது பயத்துடன் இல்லை, அது உறுதியுடன் வருகிறது. இந்த அறிகுறிகளை இலகுவாக எடுத்துக்கொள்ளாதே. இவை தற்செயலானவை அல்ல. இவை அமைதி காலம் முடிவடைகிறது என்பதற்கான சிக்னல்கள். என் அன்பு குழந்தையே, இப்போது நான் உனக்கு ஒரு முக்கியமான உண்மையை அறிவிக்க விரும்புகிறேன். நீ நீண்ட காலமாக காத்திருந்த அந்த காலச் சுழற்சி இப்போது மாறிவிட்டது. இதுவரை நீ முயற்சி செய்தும் முன்னேற முடியாத இடங்களில் இனிமேல் வழிகள் தாமாகவே திறக்க ஆரம்பிக்கும். இது திடீரென நிகழ்ந்த அதிர்ஷ்டம் அல்ல. இது நீ அமைதியாக இருந்தபோது நடந்த ஆழமான ஆயத்தத்தின் பலன். நீ கவனிப்பாய், முன்பு மிகவும் கடினமாக இருந்த விஷயங்கள் இப்போது மெதுவாக எளிதாக மாறுகிறன.
நீ ஒரே இடத்தில் தள்ளிக் கொண்டிருந்த கதவுகள் இனிமேல் சிறிது முயற்சியிலேயே திறக்க ஆரம்பிக்கும். உன் வாழ்க்கையில் சூழ்நிலைகள் ஒரே நேரத்தில் சீரடையும் போல தோன்றலாம். அது யாத்ரிச்சையாக இல்லை. பிரபஞ்சம் இப்போது உன் பக்கம் சாய ஆரம்பித்துள்ளது. இந்த புதிய சகாப்தத்தில் மாற்றங்கள் வேகமாக நிகழும். நீ சில விஷயங்களை இது பல மாதங்களாகும் அல்லது இது பல வருடங்கள் பிடிக்கும் என்று நினைத்திருப்பாய். ஆனால் இப்போது அதே விஷயங்கள் சில நாட்களில் அல்லது சில வாரங்களில் நடந்தேறுவதை நீ காண்பாய். இது உன்னை பயமுறுத்துவதற்காக அல்ல, உன்னை நகர்த்துவதற்காக. நீ இப்போது அந்த வேகத்தை தாங்கக்கூடிய அளவிற்கு தயாராக இருக்கிறாய் என்பதற்கான அடையாளம் இது. உன் பிரார்த்தனைகளுக்கு பதில்கள் வரும். உன் முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கும். உன் கண்ணீருக்கான ஈடு வழங்கப்படும். இந்த காலத்தில் சரியான மனிதர்கள் உன் வாழ்க்கைக்குள் நுழைவார்கள். அவர்கள் உன்னை சோர்வடைய செய்ய மாட்டார்கள். மாறாக உன்னை விரிவாக்குவார்கள். நீ யாராக வளர்ந்து கொண்டிருக்கிறாயோ அதற்கு பொருத்தமான உறவுகள் உன்னை தேடி வரும். அதேபோல் சரியான வாய்ப்புகள் உன் வாசலுக்கு வந்து நிற்கும். நீ இதுவரை தள்ளப்பட்ட கதவுகள் இனிமேல் தாமாகவே திறக்கப்படும். நீ கவனிக்க வேண்டியது ஒன்றுதான். இப்போது நீ கடுமையாக போராட வேண்டியதில்லை. நீ தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் உன் முயற்சியில் இனி அவசரமில்லை. உன் முயற்சியில் இனி பயமில்லை. பிரபஞ்சம் உன்னை தாங்க ஆரம்பித்துவிட்டது. நீ தனியாக இல்லை. இந்த வேகமான மாற்றங்கள் நடக்கும்போது நீ உன் அமைதி காலத்தில் கற்றுக்கொண்ட பாடங்களை மறந்துவிடக்கூடாது. அவசரப்படாமல் இருக்க வேண்டும். ஒவ்வொரு வாய்ப்பையும் நன்றியுடனும் தெளிவுடனும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அனைத்தையும் ஒரே நேரத்தில் பிடிக்க முயற்சி செய்யாதே. உனக்கு தேவையானது உன் நேரத்தில் உன்னை அடையும். நீ இப்போது அடையப் போகும் வெற்றி உன் வாழ்க்கையில் ஒரு புதிய வெளிச்சத்தை கொண்டு வரும். நீ நீண்ட காலமாக காத்திருந்த அங்கீகாரம், முன்னேற்றம், நிறைவு இவை அனைத்தும் உன் வாழ்க்கைக்குள் வரத் தொடங்கும். ஆனால் இந்த வெற்றியுடன் சேர்ந்து வரும் ஒரு நுண்ணிய சோதனை பற்றி நான் உன்னை முன்பே எச்சரிக்க விரும்புகிறேன். அந்த சோதனைதான் பணிவு. வெற்றி உன்னை உயர்த்த வேண்டும், ஆனால் பெருமை உன்னை வேறறுக்கும். நீ நினைக்கலாம், இத்தனை நாட்கள் நான் சுமந்தேன், நான் தாங்கினேன் என்று. அது உண்மைதான். ஆனால் நீ தனியாக அல்ல. நீ அமைதியாக இருந்த அந்த காலத்தில் நான் உன்னை உருவாக்கிக் கொண்டிருந்தேன். இந்த வெற்றி உன் திறமையின் அடையாளம் மட்டுமல்ல, அது உன் பொறுமையின், உன் நம்பிக்கையின், உன் பணிவின் அங்கீகாரம். இந்த புதிய சகாப்தத்தில் நீ மற்றவர்களை விட உயர்ந்தவன் என்ற எண்ணம் உன் மனதில் இடம்பெற அனுமதிக்காதே. உன் வளர்ச்சி மற்றவர்களின் வீழ்ச்சியிலிருந்து வந்தது அல்ல. நீ யாரையும் தள்ளி வைத்து உயரவில்லை. நீ உன்னை வளர்த்துக் கொண்டதன் விளைவே இந்த வெற்றி. இந்த உண்மை உன் மனதில் உறுதியாக இருந்தால் உன் வளர்ச்சி நிலையாக இருக்கும். நீ சந்தித்த வலிகள் உன்னை கடினமாக்கவில்லை. அவை உன்னை கருணையுடன் நிற்க கற்றுக் கொடுத்தன. உன் வெற்றியை பார்த்து சிலர் விலகி செல்லலாம், சிலர் பொறாமையுடன் பேசலாம், சிலர் உன் மௌன காலத்தை மறந்து உன் வெளிச்சத்தை மட்டும் பார்த்து தீர்ப்பு சொல்லலாம். அதற்காக நீ உன் இதயத்தை கடினமாக்க வேண்டாம். நீ மௌனமாக இருந்தபோது கற்றுக்கொண்ட இரக்கம்தான் இப்போது உன் உண்மையான வலிமை. இந்த வெற்றி நீண்ட காலம் நிலைக்க வேண்டுமென்றால் நீ உன் அடித்தளத்தை மறக்கக்கூடாது. நீ காத்திருந்த காலத்தில் கற்றுக்கொண்ட நன்றி உணர்வு, பொறுமை, ஒப்படைப்பு இவைதான் உன் உண்மையான ஆதாரம். நீ எங்கு சென்றாலும் அந்த பணிவை உன்னோடு எடுத்துச் செல். நீ மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக மாறப்போகிறாய். நீ பேசும் வார்த்தைகள், நீ நடக்கும் விதம், நீ வெற்றியை அணுகும் முறை இவை அனைத்தும் கவனிக்கப்படும். அதனால் உன் வெற்றியை கத்தி அறிவிக்க வேண்டிய அவசியமில்லை. உன் அமைதிதான் உன் அடையாளமாக இருக்கட்டும். உன் செயல்கள்தான் உன் சாட்சியாக பேசட்டும். என் அன்பு குழந்தையே, நீ இத்தனை காலம் கடந்து வந்த பாதை உன் தனிப்பட்ட போராட்டமாக மட்டும் இருந்தது என்று நினைக்காதே. நீ மௌனமாக தாங்கிய அந்த வலி, நீ யாரும் சொல்லாமல் விழுங்கிய அந்த கண்ணீர், நீ யாரும் பார்க்காமல் செய்த அந்த உள்வேலை இவை அனைத்தும் உன்னை உருவாக்கியது மட்டுமல்ல, இவை மற்றவர்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக மாற தயாராக இருக்கின்றன. உன் வாழ்க்கையில் நடந்த அனைத்தும் வீணாகவில்லை. உன் காத்திருப்பும், உன் தோல்விகளும், உன் சந்தேகங்களும் இவை அனைத்தும் ஒரே நாளில் அர்த்தம் பெறப்போகின்றன. ஏனெனில் நீ வெளிச்சத்துக்கு வரும்போது உன் கதை பலரின் இருளை உடைக்கும். எனக்கு மட்டும் இப்படித்தான் என்று நினைத்து உடைந்து கொண்டிருக்கும் இதயங்களுக்கு இது கடந்து போகும் என்று சொல்லும் உரிமை உனக்கு கிடைக்கும். நீ புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று. உன் சாட்சி என்பது பெருமை பேசுவதற்கான கருவி அல்ல. அது நம்பிக்கை அளிப்பதற்கான ஒரு தீபம். நீ எப்படி பொறுமையுடன் இருந்தாய், எப்படி உடையாமல் தாங்கினாய், எப்படி நம்பிக்கை இழந்த சூழ்நிலையிலும் உன் உள்குரலை விட்டுவிடவில்லை என்று இதை நீ பகிரும்போது அது உன்னை உயர்த்துவதில்லை, அது மற்றவர்களை எழுப்புகிறது. உன் அனுபவம் உனக்கு கிடைத்த வெற்றியின் காரணம் மட்டுமல்ல,
அது மற்றவர்களின் பயணத்துக்கு ஒரு வரைபடம். சிலர் உன் வெளிச்சத்தை பார்த்து கேள்வி கேட்கலாம். நீ எப்படி இங்கே வந்தாய்? நீ மட்டும் எப்படி மாறினாய்? அந்த கேள்விகளில் பொறாமை இல்லை. அங்கு ஒரு ஏக்கம் இருக்கும். அந்த ஏக்கத்தை நீ நிராகரிக்காதே. உன் கதையை உண்மையோடு பகிரு. உன் வலியை மறைக்காதே. ஏனெனில் உன் வலிதான் உன் சாட்சியின் வலிமை. நீ உன் சாதனைகளை மறைக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் அதைக் கொண்டு மற்றவர்களை தாழ்த்தவும் வேண்டாம். உன் வெளிச்சம் மற்றவர்களின் இருளை குறைக்க உதவட்டும். அதுதான் உன் வளர்ச்சியின் உண்மையான அடையாளம். நீ இப்போது ஒரு புதிய பொறுப்பை சுமக்கிறாய். அது உன்னை கட்டுப்படுத்தும் பொறுப்பல்ல, அது உன்னை விரிவாக்கும் பொறுப்பு. நீ கடந்து வந்த பாதையை பார்த்து இன்னும் யாரோ ஒருவர் தைரியம் பெறப்போகிறார். உன் அமைதி காலத்தின் வலி இன்னொருவரின் நம்பிக்கையின் தொடக்கமாக மாறப்போகிறது. என் அன்பு குழந்தையே, நீ இப்போது ஒரு முக்கியமான எல்லையில் நின்று கொண்டிருக்கிறாய். இந்த எல்லை வெளியில் தெரியாது, ஆனால் உன் உள்ளத்தில் அது தெளிவாக உணரப்படும். நீ மௌனமாக இருந்த காலம் முடிந்துவிட்டது. இனிமேல் உன் பயணம் உன் உள்ளத்தில் மட்டும் நடக்காது. அது உன் வார்த்தைகளின் வழியாக வெளிப்பட வேண்டும். ஏனெனில் வார்த்தைகளுக்கு மகத்தான சக்தியுண்டு. நீ பேசும் ஒவ்வொரு சொல்லும் உன் எண்ணங்களை வடிவமைக்கிறது. உன் எண்ணங்கள் உன் செயல்களை இயக்குகின்றன. உன் செயல்கள்தான் உன் உண்மையை உருவாக்குகின்றன. இதுவரை நீ பல விஷயங்களை உன் மனதுக்குள்ளேயே வைத்திருந்தாய். சொன்னால் நடக்காமல் போனால் என்ன என்ற பயம் உன்னை மௌனமாக வைத்திருக்கலாம். நான் பேச தகுதியானவனா என்ற சந்தேகம் உன் உதடுகளை கட்டியிருக்கலாம். ஆனால் இப்போது அந்த மௌனம் தேவையில்லை. ஏனெனில் நீ இனி பழைய நிலைமையில் இல்லை. நீ உள்ளுக்குள் உருவாக்கப்பட்டு விட்டாய். இப்போது வெளியில் அறிவிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நீ உன் இலக்குகளை பற்றி பேசும்போது அது பெருமையாக மாறக்கூடாது. ஆனால் அது மறைப்பாகவும் இருக்கக்கூடாது. நீ உன் உதடுகளால் உறுதியாக சொல்ல வேண்டும், என் அமைதி காலம் முடிந்துவிட்டது. நான் என் வெற்றி பாதைக்குள் நுழைகிறேன். இந்த வார்த்தைகள் உன் நம்பிக்கையை மட்டும் வலுப்படுத்துவதில்லை. இவை பிரபஞ்சத்திற்கு நீ அனுப்பும் தெளிவான சிக்னல். நீ தயாராக இருக்கிறாய் என்பதற்கான அறிவிப்பு. வார்த்தைகள் வெறும் சத்தமல்ல, அவை திசையை தீர்மானிக்கும் ஆற்றல். நீ நீண்ட காலமாக உன்னை தாழ்த்திக் கொண்டு பேசியிருக்கலாம். எனக்கு இது சாத்தியமில்லை, எனக்கு அதிர்ஷ்டமில்லை, நான் பிறர் போல் இல்லை என்ற சொற்கள் உன் உண்மையை உருவாக்கிக் கொண்டிருந்தன. இப்போது அந்த மொழியை மாற்ற வேண்டும். உன் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் இனிமேல் உன்னை கட்டுப்படுத்தக்கூடாது. அவை உன்னை விரிவாக்க வேண்டும். இந்த தருணத்தில் நீ செய்ய வேண்டியது ஒன்றுதான். உன் வார்த்தைகளை உன் புதிய அடையாளத்துடன் ஒத்திசைக்க வேண்டும். நீ உன் எதிர்காலத்தை பற்றி பேசும்போது சந்தேகத்துடன் அல்ல, உறுதியுடன் பேசு. ஒரு நாள் என்று சொல்லாதே, இப்போது என்று சொல்லு. நான் முயற்சி செய்கிறேன் என்று சொல்லாதே, நான் நகர்கிறேன் என்று சொல்லு. இந்த மாற்றம் சிறியதாக தோன்றலாம், ஆனால் இது உன் உள்ளத்தில் ஒரு பெரிய இயக்கத்தை தொடங்கும். நீ இப்போது உன் உண்மையை உன் வாயால் ஒப்புக்கொள்ளும் கட்டத்தில் இருக்கிறாய். இந்த பிரகடனம் மற்றவர்களை நம்புவதற்காக அல்ல, உன்னை நீ நம்புவதற்காக. நீ உன் வார்த்தைகளில் உறுதியுடன் நிற்கும்போது உன் செயல்களும் அதே உறுதியுடன் மாறும். என் அன்பு குழந்தையே, நீ இப்போது கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த வார்த்தைகள் உன் மனதில் மட்டும் நிற்க வேண்டியவை அல்ல. இவை உன் உடலிலும் உன் செயல்களிலும் பிரதிபலிக்க வேண்டியவை. ஏனெனில் உண்மையான மாற்றம் எண்ணத்தில் தொடங்கி செயலாக மாறும்போதுதான் அது நிலையானதாகிறது. நீ இத்தனை காலம் உள்வேலை செய்தாய். இப்போதந்த உள் உறுதியை வெளிப்புற இயக்கமாக மாற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த புதிய சகாப்தத்திற்குள் நுழைய நீ முதலில் செய்ய வேண்டியது ஒன்றுதான். ஒரு கணம் நிறுத்து. உன் கண்களை மூடு. ஆழமாக மூச்சை உள்ளிழுத்து மெதுவாக வெளியே விடு. இந்த மூச்சுடன் நீ இவ்வளவு காலம் சுமந்து வந்த பழைய சோர்வு, பயம், சந்தேகம் அனைத்தும் உன் உடலிலிருந்து வெளியேறுவதை உணரு. உன் மார்பில் ஒரு இலகுவான இடம் உருவாகுவதை கவனி. அதுவே நீ பழைய பாரத்தை கீழே வைத்து விட்டாய் என்பதற்கான அடையாளம். இப்போது உன் நாளை நீ எப்படி தொடங்கப் போகிறாய் என்பதை தீர்மானிக்க வேண்டும். இது இனி சாதாரண நாளாக இருக்கக்கூடாது. உன் ஒவ்வொரு அசைவும் நோக்கத்துடன் இருக்க வேண்டும். உன் ஒவ்வொரு முடிவும் உன் புதிய இலக்கை நோக்கி உன்னை நகர்த்த வேண்டும். நீ அனைத்தையும் ஒரே நாளில் மாற்ற வேண்டிய அவசியமில்லை, ஆனால் நீ நகர வேண்டும். இன்று நீ செய்யக்கூடிய முதல் 3 சிறிய செயல்களை தெளிவாக தேர்ந்தெடு. அவை சிறியதாக இருக்கலாம், ஆனால் அவை உன் புதிய பயணத்தின் அடித்தளமாக இருக்கும். சிறிய செயல்கள்தான் பெரிய நம்பிக்கையை உருவாக்கும்.
நம்பிக்கைதான் பெரிய வெற்றியை தாங்கும். நீ நகரத் தொடங்கும்போது உன்னை சுற்றியுள்ள சில விஷயங்கள் மாற ஆரம்பிக்கும். சில உறவுகள் உன் வாழ்க்கையிலிருந்து மெதுவாக விலகலாம். சிலர் உன் மாற்றத்தை புரிந்து கொள்ள முடியாமல் பழைய நிலைக்கு உன்னை இழுக்க முயற்சி செய்யலாம். இதை இழப்பாக நினைக்காதே, இது இயற்கையான வடிகட்டுதல். உன் புதிய அதிர்வுக்கு பொருத்தமான உறவுகள் உன்னை தேடி வரும். உன்னை உண்மையாக ஆதரிப்பவர்கள் உன் வெளிச்சத்தில் மகிழ்ச்சியடைவார்கள். இப்போது உன்னை நீயே கற்பனை செய்து பார். இன்றிலிருந்து 6 மாதங்களுக்குப் பிறகு நீ கனவு கண்ட இடத்தில் அமைதியுடனும் உறுதியுடனும் நின்று கொண்டிருக்கிறாய். உன் முகத்தில் இருக்கும் அமைதி, நீ கடந்து வந்த புயல்கள் உன்னை எவ்வளவு வலிமையாக்கின என்பதற்கான சாட்சி. உன் இதயத்தில் இருக்கும் நன்றியுணர்வு ஒரு காலத்தில் நீ சுமந்த பாரத்தை விட ஆழமானது. உன் கனவுகள் நிறைவேறியிருக்கின்றன. அதே சமயம் நீ எதிர்பாராத பல ஆசீர்வாதங்களையும் நீ பெற்றிருக்கிறாய். இந்த பார்வையை உன் மனதிலிருந்து நீக்காதே. இந்த எதிர்காலம் கற்பனை அல்ல. நீ தயாரானதால்தான் அது சாத்தியமாகிறது. நீ இப்போது வெற்றி பாதையில் நடக்கும்போது அமைதி காலத்தில் கற்றுக்கொண்ட பாடங்களை மறக்காதே. அவசரப்படாமல் இருப்பது, உன் சுயமரியாதையை காப்பது, எப்போதும் உன் உள்குரலை கேட்பது, இவைதான் உன் வெற்றியை நீடிக்க வைக்கும் ரகசியங்கள். நினைவில் கொள், நீ காத்திருந்தபோது நீ அழிக்கப்படவில்லை. நீ உருவாக்கப்பட்டாய். நீ பலவீனமானவன் அல்ல. நீ வீணானவன் அல்ல. நீ தகுதியானவன். நீ உருவாக்கப்பட்டவன். இந்த தருணத்தில் நான் உன் மீது பெருமை கொள்கிறேன். நீ இவ்வளவு காலம் தாங்கி பிடித்ததற்காக, நீ உடையாமல் நின்றதற்காக, நீ உன் உள்வேலையை உண்மையோடு செய்ததற்காக. உன் மதிப்பு சந்தேகத்திற்கு உரியதல்ல. அது நித்தியமானது. நீ பிரபஞ்சத்தின் ஒரு மகத்தான படைப்பு. உன்னால் எட்ட முடியாத இலக்கு என்று எதுவும் இல்லை. இப்போது எழுந்து நில். பழைய பாரத்தை கீழே வை. புதிய நம்பிக்கையையும் தைரியத்தையும் எடுத்துக்கொள். உன் அமைதி காலம் முடிந்தது. உன் வெற்றி காலம் தொடங்கிவிட்டது. நான் சிவபெருமான் உன்னோடு இருக்கிறேன். உன் முன்னே இருக்கிறேன். உன் பின்னே இருக்கிறேன். உன் உள்ளத்தில் இருக்கிறேன். செல், உன் வெற்றியை பெற்றுக்கொள். உன் புதிய பயணம் ஆசீர்வாதமாக அமையட்டும். சிவனே துணை.